ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி 1 தேங்காய் சுடுற நோம்பி சேலத்தில் ரொம்ப ஃபேமஸாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் தேங்காய் சுட்டு சாப்பிட போகிறேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்குறேன். நம்ம ஊர் சைடே கிடையாது. தஞ்சாவூர் சைடில் அது என்னன்னே தெரியாது தேங்காய் சுடுறதுன்னா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கே தெரியாது. பக்கத்தில் உள்ள அக்கா, அம்மா அவங்களாம் சொல்லித்தராங்க. அவங்க வீட்டை வச்சு தான் எல்லாம் ரெடி பண்ணோம். தேங்காய் எப்படியே ஒரு 15 தேங்காய் போல் எடுத்து அந்த மேலே உள்ள அந்த நார்லாம் நல்லா சுரண்டணும். சுரண்டி எடுத்து ஃபுல்லாக நாரே இல்லாமல் நான் பழப்பழம்னு எடுத்துக்கணும் தேங்காவை. இதில் வந்து உள்ளே வந்து வெல்லம், அரிசி, பாசிப்பருப்பு, வெள்ளை எள்ளு, அவுள், நம்ம இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இனிப்பு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே தீவனத்தை உள்ளே அந்த பொருள்லாம் உள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் இப்போ அந்த பொருள்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி ஊற வைக்கணும். காலைல போட்டு நைட் 6 மணி போல் தான் நம்ம சுட போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஃபுல்லாக மஞ்சள் தடவி பொட்டெல்லாம் வச்சு உள்ளே கம்பு இது வந்து ஏதோ ஒரு குச்சி சொன்னாங்க. அந்த குச்சி பேர் தெரியல. இந்த குச்சி தான் கடையில் தான் விற்குமா. வேறு எந்த குச்சிலையும் நம்ம வந்து அந்த தேங்காய் சுடக்கூடாதான். இந்த குச்சியில் தான் நம்ம தேங்காய் சுடணுமா. இது வந்து நெருப்பில் காட்டி சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சுட்டோம். பாருங்கள், 4 போட்டு நின்றுட்டு அப்படி சுட்டோம். இது சுட்டு நல்லா வாசனை நல்லா வருது. அந்த வெந்ததுக்கப்புறம் ஒரு வாசனை வருது. சூப்பராக இருக்குது. இது வெடிக்குமாமே. வெடித்து அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுமா. வெடிக்கிற ஒரு தேங்காய் வெடிச்சே போச்சு நாங்கள் சுடும்போது. போட்டி போட்டி சுட்டோம் நாங்கள். என்னோடய தேங்காய் தான் ஃபஸ்ட்டு வேகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு சுட்டுட்டு இருந்தோம். குழந்தைங்கள்லாம் சுட்டாங்க. அப்புறம் வெடிக்கிற மாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் போக சொல்லிட்டு நாங்களே எல்லோரும் 2 பிடிச்சி சுட்டோம். பாதியெல்லாம் கீழே வச்சிட்டோம். பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதெல்லாம் கீழே வச்சுட்டு சுட்டோம். ஆள் கம்மியாக தான் இருந்தனால பாதி தேங்காய் கீழே வச்சாச்சு. நானும் இடையில அப்போக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். ஏன்னா 2 பிடிச்சிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதை சுடவே முடியல. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக அப்போக்கப்போ கேப்பில் வீடியோ எடுத்தேன். இது பேர் அழிஞ்சி குச்சின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த குச்சி தான் சொன்னோம், வேறு எந்த குச்சியும் சுடக்கூடாதான். ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால செம்ம டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. தேங்காய் சுட்டு அந்த உள்ள பூர்ணம்லாம் இருக்குல்ல, அதனால் அந்த இனிப்பு, அந்த அரிசி, இந்த இதெல்லாம் நல்லா சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. பொட்டுக்கடலையெல்லாம் போட்டோம் அதில். நீங்களாம் யாரெல்லாம் தேங்காய் சுட்டிருக்கீங்க? உங்களுக்கு அனுபவம் இருக்கா? தேங்காய் சுட்டு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க பாருங்கள். எப்படி பொங்கி அந்த உள்ள அந்த பூர்ணம்லாம் வெளில வந்துச்சுட்டு பாருங்கள். வெந்து அந்த பூர்ணம்லாம் வெளில வந்துருச்சு. இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு ஒரு தேங்காய் உடைச்சி அங்கே படையல் பண்ணிவிட்டு அப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டோம். நாங்கள் விநாயகர் கோயில் போய்ட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைச்சி பாதி அங்கே வச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், சூப்பராக வந்து ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் இளந்தேங்காய். இந்த முத்தின தேங்காய் டேஸ்ட்டு அதிலேயே இருக்காதான். இளந்தேங்காய் தான் டேஸ்ட் இருக்குமா. இதெல்லாம் ரொம்ப இளந்தேங்காய் பாருங்கள். அப்புறம் நாங்கள் இதெல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு விநாயகர் கோயில் போய்ட்டோம். 2 இது எடுத்துகிட்டு விட்டோம். அங்கே போய் படைச்சிட்டு உடச்சி பாதி சாமிக்கு வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு. வீட்டில் வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இது வந்து சேலத்தில், ஈரோட்டில், நாமக்கல் இதெல்லாம் ஃபேமஸ். இந்த 3 ஊர்லேயும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்களாம் யார் தேங்காய் சுட்டு சாப்பிட்ருக்கீங்க? எப்படி உங்கள் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டில் ஒரு தேங்காய் உடைச்சி அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கருப்பாக இருக்கிறத கொஞ்சம் சுரண்டிட்டு சாப்பிட்லாம். அதனால் அப்படியே தான் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி தான் சாப்பிட்டேன். பாரு, ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். வெள்ளை சர்க்கரையும் போட்டுவிட்டோம், வெல்லமும் போட்டுவிட்டோம். பொங்கலுக்கு போடுற வெல்லமும் வெள்ளை சர்க்கரையும் போடாதான் இனிப்பு நல்லா இருந்துச்சு. அது உள்ளே அந்த அரிசி இதெல்லாம் ஊறி இருக்கனால வெந்தது. அது வேறு டேஸ்ட்டு சொல்ல முடியாத டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மட்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.